இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. அவருடைய சத்தத்துக்கு நம்முடைய செவிகளை திறந்த வண்ணமாய் நாங்கள் இருப்போம். அத்தன் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு மாம்ச காது திறந்து இருக்கிறது. மற்றவருடைய குறைகளை கேட்க, மற்றவருடைய பாவங்களை குறித்து நாம் அறிய பல காரியத்தை உலக ரீதியாக நாம் அது நம்முடைய காதை திறந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காதை நாம் திறக்க வேணும். எதற்கென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு. and அவர் நம்மோடு பேசுகிற தேவன். அவர் நம்முடைய தேவன் மௌனமாக இருக்கிறவர் அல்ல. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நாம் உலக காரியங்களை கேட்கிறதுக்கு தான் நம்முடைய காதை திறந்து வைத்திருக்கிறோம் ஒழிய கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு கேட்கிறதுக்கு நம்முடைய காது திறக்கப்படவில்லை. அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அதனால் தான் கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். ஆகவே நாம் கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. அவருடைய குடும்பத்தை கெடுக்கிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதான் நாங்கள் பார்க்கும்போது அந்த ஊமையை நாங்கள் பார்த்தோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24-25 நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் நல்ல நிலத்தை தன்னுடைய நிலத்திலே நல்ல விதையை விதைத்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் தாகமும் வாஞ்சியம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்ய சிந்தனை நமக்கு விட்டு போய் உலக ராஜ்யத்தின் சிந்தை நமக்குள் வந்து விட்டது. அந்த தாகமும் அந்த வாஞ்சியம் தேவன் மேல் இருக்கிற அந்த வாஞ்சியம் எல்லாம் இல்லாமல் போய் உலக காரியங்கள் மீது நம்முடைய வாஞ்சியம் தாகமும் வந்து விட்டது. அதான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இதற்கு என்ன காரணம் என்றால் எப்படி உலக ராஜ்யத்தின் சிந்தை இதுக்கு வந்ததுன்னு சொல்லி அதை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, இதை என்ன சொல்லுகிறது? மனுஷர் நித்திரை பண்ணுகையில், அதான் மத்தேயு 13:24-25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ நல்ல விதையை விதைத்தார் தான் ஆண்டவர். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நல்ல விதை நமக்குள் இருந்து நம்முடைய இருதயத்திலே. ஆனால் காலப்போக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த விதைக்கு என்ன நடந்தது பார்க்கும்போது பாருங்க, சத்துரு என்ன செய்தான் என்றால் அந்த விதைக்கு பதிலாக களைகளை அதிகமாக விதைக்க தொடங்கி விட்டான். அதுக்கு என்ன காரணம் என்றால், ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் குடும்பங்கள். முதலாவது குடும்பங்கள் நித்திரை பண்ணுவதனாலே தான் வருகிற விபரீதம். அதாவது குடும்பம் என்றால் யாரு? கணவனும் மனைவியும். அப்போ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா என்னடா ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன சொன்னார்? பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார். ஆனால் உதவியாக பாருங்க ஏவாளே ஆண்டவர் கொடுத்தார் ஆதாமுக்கு. அப்போ இருவரும் தான் அந்த தோட்டத்தை அந்த குடும்பத்தை பண்படுத்தி காக்க வேண்டும். அப்போ நம்முடைய செய்ய வேண்டிய அந்த வேலையை நாம் செய்யாமல் போகும்போது பாருங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏன் அந்த காரணம் என்றால், ஏன் அந்த விதை நல்ல விதை தான் விதைக்கப்பட்டது. ஆனால் அந்த விதை நல்ல விதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக ஏன் களைகள் விதைக்கப்பட்டது என்றால் நித்திரை பண்ணுகையிலே தான் சத்துரு களைகளை விதைக்கிறான். அப்போ இன்றைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனை மாறுவதற்கும் நம்முடைய கிரியைகளில் ஒரு மாற்றம் வருகிறதுக்கும் நாம் உலகத்தை நோக்கி நாங்கள் நாடி தேடி ஓடுவதற்கும் அதுக்கு என்ன காரணம் என்றால், ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த வாஞ்சியம் தாகமும் இல்லாமல் போனதென்றால், ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன நமக்குள் இல்லாமல் போனதென்றால், மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் ஆயத்தமாகாதபடிக்கு நாம் அசதியாக இருக்கிறது காரணம் என்னென்றால், சத்துரு குடும்பங்கள் நித்திரை பண்ணுகையிலே சத்துரு களைகளை விதைத்து விட்டான். தன்னுடைய களைகளை அவன் விதைத்துட்டான். எஜமானன் பார்த்தீங்கன்னா நல்ல விதையைத்தான் விதைத்தார். ஆனால் அந்த மனுஷர்கள், அதாவது அந்த குடும்பங்கள் தூங்கினாலே சத்துரு தனக்கு நல்ல சான்ஸ் என்று தன்னுடைய களைகளை விதைத்துட்டான். அப்போ அந்த கலை வளர்ந்து வரும்போது பாருங்க என்ன நடக்குது என்றால், தேவனுடைய ராஜ்யத்து சிந்தனை போய் அந்த பரலோக ராஜ்ய சிந்தனை அப்படியே போய் உலக சிந்தனை, உலக ராஜ்யத்துக்குரிய சிந்தனை வர தொடங்கி விட்டது. அதான் பணம், படிப்பு, பெயர், புகழ், உலக காரியங்களுக்கு பின்னாலே ஓட வைத்து விட்டது. இதுக்கு காரணம் என்றால் இன்றைக்கு குடும்பம் கணவன் மனைவியும் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அதான் காரணம். அப்போ பிசாசுக்கு இது நல்ல வாய்ப்பு வந்து விட்டது. அப்போ அந்த குடும்பத்திலே அவன் என்ன செய்தான்? களைகளை அவன் விதைத்து விட்டான். அப்போ இந்த நித்திரையின் காரணமாகத்தான் சத்துரு தன்னுடைய களைகளை குடும்பத்திலே விதைத்திருக்கிறான். அப்போ எப்போ இந்த நித்திரை மயக்கம் வருகிறது அதை நான் காட்ட விரும்புகிறேன். எப்படி இந்த குடும்பம், அதாவது கணவன் மனைவியும் எப்படி அவன் நித்திரை கொள்ள தொடங்கினார்கள் அதை நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், மத்தேயு
13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பல தடவை நாம் வார்த்தையை வாசித்திருப்போம், ஆனால் நாம் சரியாக அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்வதில்லை. அதை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இதுவும் ஒரு உவமையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்க விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தையினை நடத்தும். அதான் இங்கே சொல்லுகிறது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு. அப்போ நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கென்று நாங்கள் போவதற்காகத்தான் நாம் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே தான் நம்முடைய குடியிருப்புன்னு சொல்லி பிலிப்பியரை நாங்கள் பார்த்தோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன, உணராது இருக்கும் போது. அப்போ ஒரு வசனம் நமக்கு வரும்போது அது முதலாவது நம்மை உணர வைக்கும். பாருங்கள், நம்முடைய ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி இன்றைக்கு பாருங்கள், டிவி மூலமாகவோ பத்திரிகை மூலமாகவோ பாருங்கள், சோஷியல் மீடியா மூலமாக இன்றைக்கு எச்சரிக்கிறார்கள். அப்போ அந்த 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 எச்சரிப்பு வரும்போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், உணர்ந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தங்களை காத்து கொள்கிறார்கள். அதான் நாங்கள் பார்க்கிறோம். கொரோனா காலத்திலே பல எச்சரிப்பு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தாலே கொடுக்கப்பட்டது. அப்போ பல பேர் அந்த எச்சரிப்பை கேட்டு தங்களை காத்து கொண்டார்கள். அப்போ அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை போனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்றைக்கு பாருங்கள், ஹவுஸ் மீட்டிங் போகும்போது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக பல செய்திகளை நாம் கேட்கிறோம். அப்போ அந்த செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை உணர வைக்கிறது. அப்போ தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், இந்த வார்த்தைன்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை வைத்து தங்களுடைய காரியத்தை போதிக்கிறார்கள். தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் யூடியூப்லேயோ பல சோஷியல் மீடியாவிலேயோ பல செய்தியை நாம் கேட்கிறோம் தான், பல பேர் செய்தி கொடுக்கிறார்கள். ஆனால் இதில் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா, அதில் சத்துருவினுடைய பிழையான போதனையாண்டு எப்படி நாம் இனம் கண்டு கொள்வது? அப்போ அதை உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறதா அல்லது உலக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறதா என்று சொல்லி நீங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். அப்போ அவங்க வார்த்தையை இப்போ கேட்குறீங்க தான். அப்போ அவங்க அந்த வார்த்தையில் எது அதிகமாக சொல்லுகிறார்கள், என்ன காரியத்தை உங்களுக்கு அதிகமாக அந்த வார்த்தை மூலமாக சொல்லுகிறார்கள்? அப்போ உலக காரியங்களே தான் அதிகமாக சொல்லுகிறார்களா, உலக ராஜ்யத்துக்கு நேராகத்தான் உங்களை நடத்துகிறார்களா? அப்போ இது பிழையான உபதேசம், சத்துருவினாலே வருகிற அந்த உபதேசத்தான் வஞ்சிக்கத்தக்க அந்த வார்த்தை. ஏவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கு பிழையான போதனைகள் இன்றைக்கு குடும்பங்களே வஞ்சிக்கிறது. அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். வருகிற அந்த வார்த்தை பிரசங்கிக்கிறவர்கள் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லித்தான் பிரசங்கிக்கிறார்கள். இயேசுவை தான் அவங்க எடுத்து பிரசங்கிக்கிறார்கள். அப்போ இயேசுன்ற பேர் வருகிறதுனாலே அதெல்லாம் இயேசுவெடுத்து தான் வருகிறதுன்னு சொல்லி நாம் எண்ண முடியாது. அப்போ நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். சத்துரு வஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற விதமான வார்த்தையும் அவன் கொண்டு வருவான் இன்றைக்கு பல பேரை வஞ்சிக்க. அப்போ அந்த வார்த்தையை கேட்கறதுனாலே உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் என்ன எண்ணம் வருகிறது, உங்களுக்கு என்ன வாஞ்சி வருகிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அந்த வார்த்தை உங்களை நடத்துகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற வேண்டுமே, என்னுடைய குடும்பம் பங்கு பெற வேண்டுமே என்று சொல்லி அதுக்கு நேராக அந்த வார்த்தை உங்களை நடத்துகிறதா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படி இல்லாமல் உலக ராஜ்யங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள், செழிப்பு, மேன்மை, உயர்வு, அதை குறித்து அதிகமாக வார்த்தை வந்தால் அது கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிற வார்த்தைகள். அப்போ அது வஞ்சகமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய உண்மையை நின்று விளக்க வேண்டிய காரியங்கள் தான் அந்த காரியங்கள். அப்போ அதை என்ன செய்கிறது என்றால் கர்த்தருடைய உண்மையை விட்டு உங்களை விலக்கி விடுகிறது. அப்போ இதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ அதனால தான் இந்த வார்த்தை எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தை வருவமாக இருந்தால் அதை என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக என்னை நடத்தும். அந்த சிந்தை எனக்குள் வரும், அந்த வாஞ்சி எனக்குள் வரும், தேவ மேலே ஒரு தாகம் அதை என்னை கொண்டு வரும். அப்போ உலக காரியம் அந்த வாஞ்சி வருகிறது என்றால் தேவனிடத்தில் அந்த வார்த்தை வரவில்லை. அதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே நாம் வாஞ்சியோடும் தாகத்தோடும் வார்த்தையை நாம் கேட்டோம். அப்போ இப்போ எப்படி நாம் கேட்கிறோம்? இன்றைக்கு பாருங்கள், ஒரு பழக்க வழக்கத்தினாலே
ஒரு கடமைக்காக, பேருக்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அப்போ இதனாலே பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டதினாலே, வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டதினாலே நம்முடைய வாழ்க்கை வளர்ந்தது. நாம் கர்த்தருக்குள்ளாம் வளர்ந்தோம். அதான் நாங்கள் பார்க்குறோம். குழந்தைகளாக இராதபடிக்கு நாம் வளர வேண்டும். அப்போ அதுக்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார், 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். தான் கடந்த முறையெல்லாம் நாங்கள் அப்போ இதெல்லாம் நாம் கேட்டு நாம் வளருவதற்காக. அப்போ நாம் பாலை குடித்து கொண்டு இருக்காமல் பலமான ஆகாரத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்போ பலமான ஆகாரத்தை உட்கொண்டால்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவதை நம்மாலே உணர முடியும். நம்முடைய செவி அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கடமைக்காகவும் பழக்க வழக்கத்தினாலும் கர்த்தரை நாம் தேடுகிறபடியால் கர்த்தருடைய வார்த்தை மீது வாஞ்சியும் தாகமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. அப்போ இப்பயும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மந்தமாய் நாம் கேட்கிறோம். அதான் நாங்கள் பார்த்தோம். மத்தேயுவிலே மந்தமாய் நாம் கேட்கிறோம். அதான் ஆண்டு சொல்லுகிறார், இதனாலே இவர்கள் கேட்கிற ஆரோக்கியமான வார்த்தை உணராதபடிக்கு தங்களுடைய இருதயத்துக்கு அதை எடுக்காமல் இருக்கிறார்கள். ஆரோக்கியமானத்தை வருகிறது, அவங்க உணராதபடியினால் அந்த வார்த்தை இருதயத்துக்குள் போக முடியலை. அப்போ என்ன செய்கிறான்? சத்துரு கர்த்தரால் விதைக்கப்பட்ட அந்த விதையை அவன் எடுத்து விடுகிறான். அதுக்கு பதிலாக தன்னுடைய கலைகளை அவன் விதைக்கிறான். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ சத்துரு என்ன செய்கிறான்டா, இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி கர்த்தர் விதைத்த அந்த விதையை, அந்த வார்த்தையை பறித்து கொண்டு தன்னுடைய கலைகளை விதைக்கிறான். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதனால தான் பரலோக ராஜ்ய சிந்தை போய் உலக ராஜ்ய சிந்தை இப்படிப்பட்டவர்களுக்கு வருகிறது பாருங்க. அப்போ இந்த கலைகள் குடும்பத்தை கெடுக்கிறது பாருங்க. இது எப்படியான கலைகள்னு சொல்லி நான் காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், கடைசி காலத்துக்குரிய இன்னொரு அடையாளம் என்றால் இன்றைக்கு ஜனங்களுடைய மைண்ட் எல்லாம் மாற்றப்படுகிறது. ஒரு பக்கம் உலக ரீதியாக யுத்தங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அது உலக ரீதியாக பார்க்க வேண்டிய கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள். 2ஆவது அடையாளங்கள் என்னென்றால் ஜனங்களுக்குள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே வருகிற மாற்றங்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். மொத்தமாக 19 மாமிச காரியங்கள் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் 19 கலைகள், பிசாசு விதைக்கிற கலைகள். ஆண்டவர் நல்ல விதையை விதைத்தார் இருதயத்திலே. இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் அது மேல் வாஞ்சி இல்லாதபடினாலே, அவன் உணர முடியாதபடினால் பிசாசு என்ன செய்கிறான்? தன்னுடைய கலைகளை விதைத்ததினாலே இன்றைக்கு குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு 19 காரியங்களினாலே இன்றைக்கு பல குடும்பங்கள் காணப்படுகிறார்கள். எல்லாருக்கும் சில காரியங்கள், சில மாம்ச காரியங்கள் இன்றைக்கு பல பேருக்கு இருக்கிறது. பாருங்கள், இதில் முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, முதல் தற்பிரியர், அவர் சுயநலமாக வாழ்பவர்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பல குடும்பங்களிலே சுயநலமான ஒரு வாழ்க்கை, என்னுடைய பணம் உன்னுடைய பணம்னு சொல்லி பிரித்து வைக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். சுயநலமாய் வாழ்வார்கள். அப்போ பாருங்கள், பல காரியங்கள். அடுத்தது பணப்பிரியர். இன்றைக்கு பாருங்கள், அதிகமாக இன்றைக்கு பணத்துக்கு மதிப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை, கர்த்தருக்கு மதிப்பில்லை, ஆனால் பணத்துக்கு மதிப்பு இருக்கிறது. அது என்னென்றா பணப்பிரியம். இப்படி பிசாசு விதைத்துட்டான் அந்த கலையை. அப்போ அதனால் அவர்களுக்கு பணத்து மேல் ஒரு பிரியம் வந்து விட்டது. அதற்காகத்தான் இன்றைக்கு அநேகர் ஓடுகிறார்கள். இரவும் பகலுமாக ஓடி ஓடி உழைக்கிறார்கள். ஏனென்றால் சத்துரு அந்த பணத்து மேல் அந்த ஆசையை, அந்த விதையை, அந்த கலையை விதைத்து விட்டான். அதனால் அவங்களுக்குள் அந்த பணத்து மேல் ஒரு பிரியம் வந்து விட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீம்புக்காரராயும் அகந்தி உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிவதாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லா இதெல்லாம் மாமிச காரியங்கள். பாருங்கள், இந்த காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு பிள்ளைகளை பாருங்கள், பெற்றோர் கீழ்ப்படியாதபடிக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள்.
அப்போ இதெல்லாம் பாருங்க சத்துரு விதைத்த கலைகள். அப்போ இந்த கலைகள் பாருங்க வளர்ந்து வரும்போது இதுதான் பார்த்தீங்கன்னா வெளியே காணப்படுகிற ஜனங்களுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே அந்த கலைகள் வளர்ந்து அது வெளியிலே காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாப அன்பில்லாதவர்களாய், இன்றைக்கு அன்பை பார்க்க முடியல. அந்த சுவாப அன்பு அது இன்றைக்கு குடும்பங்களிலே பார்க்க முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும். பாருங்க, இச்சடக்கம் இல்லை, கொடுமை அவங்களோட வாழ்க்கையில் இருக்கு. நல்லோரை பகைக்கிறவர்கள், சும்மா காரணம் இல்லாமல் நல்லவர்களை பகைப்பார்கள் இவர்கள். அடுத்து துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும். பாருங்க, பல காரியத்தை நாங்கள் பார்க்கும். இதெல்லாம் சத்துரு விதைத்த கலைகள். இன்றைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது காரியம் நம்முடைய குடும்பத்திலே ஏதாவது காரியங்கள் காணப்படும். அப்போ நாம் சிந்திக்க வேண்டும், இப்படிப்பட்ட இந்த மாம்ச காரியங்கள் குடும்பத்திலே காணப்படுகிறதா? அப்போ சத்துரு கலைகளை விதைத்து விட்டான். கர்த்தர் நல்ல விதை விதைத்தார் அந்த இருதயத்துக்குள்ளே. ஆனால் நாம் தூங்கினபடியால், கணவனின் மனைவியும் தூங்கினபடியினாலே சத்துரு பார்த்தீங்கன்னா எப்படி கலைகளை விதைத்து பாருங்கள், அந்த கலைகள் வளர்ந்து குடும்பத்தை கெடுக்கிறது என்று பாருங்கள். 19 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியம். இன்றைக்கு பாருங்கள், கர்த்தர் மேல் எந்த பிரியமும் இல்லை, ஆனால் சுகபோகம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்லா ஜாலி பண்ண வேண்டும், ஹை லெவலான ஒரு வாழ்க்கை, புசிப்பு குடிப்பு, அதான் நாங்கள் பார்க்குறோம். கடைசி காலத்திலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களிலும் நடக்கும். எப்படியா அவன் பெண் கொண்டதும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் பாருங்க, அவர்கள் அப்படி இருந்தார்கள். அப்போ ஜலப்பிரயால் அவர்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். ஏனென்றால் கலைகளை சத்துரு விதைத்து விட்டான். அப்போ கர்த்தர் நல்ல விதை விதைத்து அதுக்கு நாம் இடம் கொடுத்து அது நல்ல விதை வளர்ந்து வரும்போது நமக்கு உணர்வு வரும். அப்போ எல்லா காரியத்தையும் குறித்து நாம் கவனமாக இருப்போம். நம்முடைய ஆத்மாவை நாம் காப்போம். நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் கவனமாக இருப்போம். எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்முடைய குடும்பத்துக்குள் வராதபடிக்கு கணவனும் மனைவியும் தெளிவாக இருப்பார்கள். ஒரு ஜாமக்காரனை போல தங்கள் குடும்பத்தை குறித்து அவர்கள் கவனமாக இருப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் காவல் காப்பார்கள். என்றால் எந்த ஒரு சத்துருவின் கிரியை வராதபடிக்கு என்றால் தேவனுடைய விதை அவனுடைய இதயத்திலே விதைத்தபடியால் அது வளர்ந்து வர வர அவங்க கர்த்தருக்கு உறுதியாக இருந்து எந்த சத்துருவின் கலைகளும் அவங்களுடைய குடும்பத்திலே வராதபடிக்கு அவங்க தெளிந்து புத்தியாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய வார்த்தை அந்த விதை இதயத்துக்குள் போன உடனே நாம் உணராது இருக்கும் போது தான் நாங்கள் பார்க்குறோம் சத்துரு அதை பறித்து விட்ட அன்றைக்கு அத்தண்டை குடும்பத்திலே பாதிப்பு வருவதுக்கு காரணம் இதுதான், மெயின் காரணம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு இடம் இல்லை. அப்போ இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே எதற்கு முதலிடம்? கர்த்தருடைய வார்த்தைக்கா அல்லது உலக காரியங்களுக்கா? அப்போ உலக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முதலிடத்தை பெறும்போது அந்த உலக காரியங்களோடு கலைகளும் இருக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம் 19 மாம்ச காரியங்கள். இதுதான் என்ன செய்கிறது என்றால், மீட்கப்படும் நாளுக்கு பங்கு பெறாதபடிக்கு, ஆயத்தமாகாதபடிக்கு இந்த கலைகள் அது நமக்கு தடையாக இருக்கும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செயல்தான் ஒரு குடும்பத்தை அலைய வைக்கிறது. பாருங்க, அதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்க, பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையவாயிராமல். அப்போ குழந்தைகளாய் இருந்தால் பாருங்க, அத்தனை இதில் காரியம் என்னென்றால், பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல். இரண்டால் பிசாசு கலைகளை விதத்தினாலே அந்த கலை இந்த குடும்பத்து அங்கத்தினவர்களை அலைய வைக்கிறது, அங்கங்கே ஓடி திரிய வைக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்காதபடிக்கு அவர்களை அலைந்து திரிய வைக்கிறது. பாருங்க, பிசாசு எப்படி இந்த குடும்பங்களை கெடுக்கிறான் என்று பாருங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், ஊழியம் செய்கிற குடும்பங்கள், ஆனால் பார்த்தீங்கன்னா கலைகள் அந்த குடும்பத்தில் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் நல்ல விதையை விதைத்தார்தான், ஆனால் அந்த விதையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இதயத்துக்குள் எடுத்துக்கொள்ளாமல் போனதினாலே உணர்வு அவங்களுக்கு இல்லை. அப்போ சத்துரு கலைகளை விதைத்து விட்டான். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இந்த அலைந்து திரிவது ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நாம் தெரிந்திருக்கவன் பாருங்கள், நம்முடைய இந்த கலைகளை நாம் நம்மை விட்டு அகற்றி விடாட்டால் இந்த கலைகள் பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையில் உலக ரீதியாக நன்மைகள் இருக்கலாம்.
பாருங்கள், பிள்ளைகள் நல்லா படித்திருக்கலாம், உலக ரீதியாக நல்ல வசதி நமக்கு இருக்கலாம், நல்ல பெரிய வீடு நாம் கட்டியிருக்கலாம், நல்ல பெரிய வாகனம் இருக்கலாம், பல பேர் நம்மை குறித்து அவர்கள் போற்றலாம். பாருங்கள், பல உலக ரீதியாக நமக்கு நல்ல நன்மைகள் இருக்கலாம். ஆனால் அதோடு கூட கலைகளும் இருக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த கலைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா அலைந்து திரிவார்கள். இந்த அலைச்சல் இருக்கும் அந்த குடும்பத்திலே. அப்போ இந்த அலைச்சல் ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. பாருங்க, இப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அந்த அலைந்து திரிவது அதான் அந்த ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது என்றால், முதலாவது அந்த குடும்பத்துக்கு மேய்ப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், கர்த்தர் தான் நம்முடைய நல்ல மேய்ப்பன். அப்போ அவங்க என்ன செய்தாங்க என்றால், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே, உலக காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை பெற்றதினாலே, அத்தான் கர்த்தருக்கோ கர்த்தருடைய வார்த்தைக்கோ அந்த குடும்பத்தில் முதலிடம் இல்லாததினாலே, அதுக்கு பதிலாக கன்றுக்குட்டி வந்ததினாலே அவங்களுடைய வாழ்க்கையிலே உலக ஆசீர்வாதம் இருக்குதான். ஆனால் அதோடு பார்த்திங்கன்னா அலைச்சல் இருக்கிறது. அப்போ அது அலைச்சல் பார்த்திங்கன்னா அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம், அதை எப்படி கெடுக்கிறது என்றால், அவங்களுடைய குடும்பத்திலே பாருங்கள் மேய்ப்பன் இல்லாத சூழ்நிலை, அந்த மேய்ப்பன் இல்லாத நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வேதம் என்ன சொல்லு, திரளான ஜனங்கள் கண்ட பொழுதுதான் எப்படியாம் அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. அப்போ பாருங்கள், கன ஜனங்களுக்கு பாருங்கள் ஆண்டவர் மேய்ப்பனாக இல்லை, அதுக்கு பதிலாக வேறு வேறு காரியங்கள் அவர்களுக்கு எஜமானாக இருக்கிறது, மேய்ப்பனாக இருக்கிறது. அப்போ முதல் மேய்ப்பன் இல்லாத நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது தொய்ந்து போன நிலைமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துவதற்கு நமக்கு மேய்ப்பன் இல்லாட்டால், இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிற அவர் நம்மை நடத்தாட்டால், அதால் வருக விபரீதம் தொய்வு, ஆத்தும தொய்வு. இன்றைக்கு பாருங்கள், பல கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆத்தும தொய்வு இருக்கிறது. பல குடும்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா ஆத்தும தொய்வு இருக்கிறது. மூன்றாவது அந்த ஆத்தும தொய்வினாலே சிதறப்பட்ட நிலைமை. பாருங்கள், எப்படி ஒரு குடும்பத்தை அதை கெடுக்குதுன்னு பாருங்கள். ஏன்? அந்த குடும்பத்துக்கு இயேசு மேய்ப்பனாக இல்லை. இயேசுவுக்கு பதிலாக பணம், படிப்பு, பெயர், புகழ், உலக காரியங்கள் மேய்ப்பனாக இருந்ததினாலே அதாலே விபரீதத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி குடும்பத்தை அதை கெடுக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்? கன்றுக்குட்டி குடும்பத்திலே வந்து விட்டது. இயேசு தான் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் அவர். ஆனால் இயேசுவை துரத்தி விட்டு கன்றுக்குட்டிக்கு முதலிடத்தை கொடுத்தார்கள். அவங்களுடைய நிலைமை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிற பல குடும்பத்தினுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய குடும்ப நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசாயா 53:6 நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று இந்த நிலைமை, மேய்ப்பனில்லாத நிலைமை என்னவாம், வழி தப்பி போவது. அப்போ பார்த்தா ஜீவ பாதைக்கு நாங்கள் நேராக போகாமல் பிசாசு என்ன செய்தான், உலக நன்மைகள் எல்லாம் காட்டி தன்னை வணங்க வைத்து பிழையான வழியிலே அதான் வழி தப்பி போவது. அப்போ நாம் ஜீவ பாதையிலே போகாட்டா வேறு வழியிலே போனால் அது வழி தப்பி போவது தான் அர்த்தம். அதான் வழி தப்பி போனது. ரெண்டாவது தன் வழியிலே போகிறது. அப்போ இதான் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இப்போ தன் வழியிலே போவது அது என்ன அர்த்தம் என்றால் சுயநலமான ஒரு வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். தாங்கள் விரும்புகிறபடி தான் இப்படிப்பட்ட குடும்பத்தினவர்கள் வாழ்வார்கள். அப்போ குடும்பங்களில் இருக்கிற தீர்மானங்கள் அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய தீர்மானங்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுயநலமாகத்தான் அந்த தீர்மானங்களை எடுப்பார்கள். தேவனிடத்தில் போய் விசாரிக்க மாட்டார்கள். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா, இந்த காரியம் செய்வது உமக்கு விருப்பமா, உமக்கு இதில் பிரியம் இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்க மாட்டார்கள். தங்களுடைய வசதியை பொறுத்து, தங்களுடைய கைபலனை பொறுத்து, தங்களுடைய ஞானத்தை வைத்து இந்த தீர்மானங்கள் இருப்பார்கள். அதான் சுயநலமாகத்தான் தன் வழியிலே போவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதுதான் நாங்கள் பார்க்குறோம். நாமாவே தீர்மானம் எடுக்கிறது. அப்போ நாமாவே சிந்தித்து நாமாவே தீர்மானம் எடுத்து நாம் கர்த்தரிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் போய் கேட்பதில்லை. பாருங்கள், இந்த நிலைமையிலிருந்து, அதாவது நாமாவே தீர்மானம் எடுத்து சிதறப்பட்ட நிலைமை, வழி தப்பி போன நிலைமை, அப்போ இதிலிருந்து
பாருங்க, நாம் இந்த கடைசி காலத்திலே என்னுடைய குடும்பத்தை எப்படி ரட்சிக்க முடியும், அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, நிலைமையிலிருந்து இந்த கடைசி காலத்திலே என்னுடைய குடும்பத்தை எப்படி ரட்சிக்க முடியும். பாருங்க, பல காரியத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு பல குடும்பங்களிலே இதுதான் நாங்கள் பார்க்கிறோம். கன்றுக்குட்டி முதலிடத்தை பெற்றதினாலே ஆசீர்வாதம் இருக்குதான், நன்மை இருக்குதான் உலக ரீதியாக. ஆனால் அதால் வருகிற விபரீதம் பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு குடும்பத்தை கெடுத்து விட்டது. இன்றைக்கு குடும்பமே இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை நாங்கள் பார்க்கிறோம் குடும்பங்களிலே. பாருங்கள், இதெல்லாம் சில காரியங்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பங்களிலே. ஏனென்றால் கன்றுக்குட்டி எல்லாத்தையும் கெடுத்து விட்டது. சத்துரு கலைகளை விதைத்து விட்டான். இன்றைக்கு அநேக பெற்றோர், அதாவது கணவன் மனைவியும் தூங்கினபடியினாலே குடும்பத்தை குறித்து கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்காமல் தங்களுடைய ஞானம், தங்களுடைய படிப்பு, தங்களுடைய வசதியை வைத்து பல தீர்மானங்களை குடும்பங்களை எடுத்ததினாலே, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பல தீர்மானங்களை அவர்களாவே முடிவெடுத்ததினாலே அதாலே வந்த விபரீதம் தான் நாங்கள் பார்க்கிறோம். பல பிரச்சனைக்குள்ளாக பல குடும்பங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அத்தான் இப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த நிலைமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அத்தான் நான் அந்த தலைங்க தான் சொன்னேன், இந்த கடைசி காலத்தில் என்னுடைய குடும்பத்தை எப்படி ரட்சிப்பது. ஏனென்றால் நம்முடைய நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். அத்தான் ஆவியானவர் ஒன்றொன்றா நமக்கு விளங்கப்படுத்தி கொண்டு வார். இன்றைக்கு குடும்பம் எந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி, கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படிப்பட்ட நிலைமை இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். அப்போ இதிலிருந்து கர்த்தர் நம்ம ரட்சிக்க விரும்புகிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், குடும்பமாக ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் நாம் திருப்பப்பட வேண்டும். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம் எல்லாம் உலகத்துக்கு நேராக இருந்தது. பணம், படிப்பு, பெயர், புகழ் என்று சொல்லி அதற்கு நேராக இருந்தது. ஆனால் இப்போ நம்முடைய ஃபோக்கஸ் அதான் பாருங்க, பூமிக்குறைவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் இதுவரைக்கும் நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் பூமிக்குறைகளை நோக்கி தான் இருந்தது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் எங்கே திருப்பப்பட வேண்டுமா, அதான் சொல்லப்படுகிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில். அப்போ ஒன்று அவர் நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய ஆத்துமாவுக்கு மேய்ப்பர், நம்முடைய குடும்பத்துக்கு அவர் தான் மேய்ப்பர். ரெண்டாவது அவர் தான் கண்காணி. அதான் நாங்கள் பார்க்கிறோம். அதான் பாருங்கள், அந்த உபவாகத்தில் நாங்கள் பார்க்கும்போது அருமையான வார்த்தை ஏற்கனவே வாசித்தோம். இப்போ இந்த வார்த்தையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் அந்த காரியம். ஏன் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் மையமாக இருக்க விரும்புகிறார், நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை ஏன் அவர் வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார்னு சொல்லி அந்த வசனம் ஏற்கனவே நாங்கள் வாசித்தோம். அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உபாகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. பாருங்க, பிசாசு இன்றைக்கு எப்படி வஞ்சித்தான்னு பாருங்க. கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிறார். கர்த்தரை துரத்த வேணும் என்றால் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினவர்களை அவங்களை அந்த பார்த்தீங்கன்னா உணர்வு இல்லாதபடிக்கு அந்த மைக்கு நிலைமையிலே கொண்டு வர வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு எப்படியாம் உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அப்போ சத்துரு என்ன செய்தான் என்றால் நம்முடைய வீட்டை கெடுத்து கர்த்தரை துரத்தி விட்டான். அதான் கன்றுக்குட்டி உண்டாக்க வைத்து கர்த்தரை துரத்தி விட்டான். அப்போ கர்த்தர் நம்முடைய வீட்டிலே எதுக்காக இருக்கிறார் என்றால், ஏன் உலாவிக் கொண்டு இருக்கிறார் நம்முடைய குடும்பத்திலே. பாருங்க, கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும், சத்துருவின் கையிலிருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும், பல போராட்டத்தை நம்மை ரட்சிக்க வேண்டும். அப்போ நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகிற எல்லா தீங்குகள், சாபமான காரியங்கள், மனுஷருடைய சாபமான வார்த்தைகள், பிசாசுடைய தந்திரங்கள், அவனுடைய வலைகள், கண்ணிகள், இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, சத்துரு பல பேரை வஞ்சிக்க இருக்கிறான், அவங்களை விழுங்க பார்க்கிறான். அப்போ இதிலிருந்து கர்த்தர் நம்ம ரட்சிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். அப்போ என்னண்டா, சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பாருங்க, அவனை மேற்கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அத்த நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதான் அங்கே சொல்லப்படுகிற பேதுருவிலே நாங்கள் பார்க்கும்போது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், பாருங்க இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர். அத்தான் ஏண்டா நம்முடைய ஆத்துமாக்கு அவர் தான் மேய்ப்பர். அடுத்தது கண்காணி. அதான் நாங்கள் பார்க்குறோம் பாகத்திலே நம்மை பாதுகாக்கிறதுக்காக எந்த ஒரு சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் கலைகள் நமக்குள் வந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறதுக்கு பாருங்க அவர் இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும். அப்போ குடும்பமாக நாம் அவரை தேட வேண்டும், அவரை நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் நீர் வருவீராக. கன்றுக்குட்டி ஆண்டவர் எடுத்து போட பலத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்கு நீர் ஆண்டவரே எஜமானனாக இருக்க வேண்டும். நீர் நம்முடைய குடும்பத்துக்கு மையமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ நாம் அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இப்படி அவர்கிட்ட திரும்பினால்தான் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்ப அங்கத்தினவர்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் ரட்சிக்க முடியும். ஏனென்றால் சத்துரு நம்முடைய குடும்பத்தை கெடுத்து விட்டான். அதை நாங்கள் பார்த்தோம், கலைகளை போட்டு. அப்போ நாம் இதிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவிற்கு நாம் திருப்பப்பட வேண்டும். ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்தும் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.